ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சின்னாரில் இருக்கிற கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ் மற்றும் காந்தலூரில் இருக்க பழத்தோட்டம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி புதுசாக வந்திருக்கிறவங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இன்ட்ரெஸ்ட்டாக போட்டிருக்கோம். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க நாங்கள் இப்போது வீடியோக்குள்ளே போவோம். உடுமலையிலேருந்து சின்னாறு போகிறதுக்கு 44 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, 1.5 மணி நேரம் ஆகும். அங்கே கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ் சின்னார் டு மறையூர் போகிற வழியில் இருக்குது. அது ரோடு மேலேயே போகிற வழியிலே தான் இருக்குன்றதுனால அந்த ஃபால்ஸை நம்ம நல்லா பார்க்கலாம். இது அளவான தண்ணி தான் வரும். மழை காலத்தில் தான் இவ்வளோ தண்ணி வரும். மற்ற நேரத்துலலாம் கொஞ்சம் அளவாக தான் தண்ணி வந்துட்டுருக்கும். அதனால் இந்த ஃபால்ஸில் நிறைய பேர் குளிக்க மாட்டாங்க. ஏன்னா லக்கம் வாட்டர் ஃபால்ஸ், தூவானம், அந்த மாதிரி இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் நிறைய இருக்குது மூணாறு மறையூர்லலாம். அதனால் அதில் மேக்ஸிமம் தண்ணி குளிக்க மாட்டாங்க. இதில் நாங்கள் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் இதை சூஸ் பண்ணோம். டோரே முதல்ல திறந்து விட மாட்டேன்ட்டாங்க. கம்மியாக இருக்குது, பிரச்சனை பண்ணுவாங்க சில பேர் அப்படின்னு சொல்லி. இந்த டீ ஷாப் மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே தான் அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் நாங்கள் பரவாயில்ல, எங்களுக்கு கம்மி தண்ணி தான் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி நாங்கள் வந்ததுக்கப்புறம் எங்களை பார்த்து நிறைய பேர் உள்ளே வந்துட்டாங்க. கம்மினா ரொம்ப கம்மியில், ஓரளவுக்கு நார்மலாகவே இது நல்லா என்ஜாய் பண்ணோன்னே சொல்லலாம். நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. டோரே க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்த்தா எங்களை பார்த்து நிறைய பேர் வந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. முடிச்சுட்டு அங்கே இருக்கிற டீ கடையில் டீயும் குடிச்சிட்டு பக்கத்தில் ஒரு ஆமை இது மாதிரி இருக்குங்க. அது ஆக்சுவலாக சிலை இல்லை, அது ஒரு ஷாப். ஆக்சுவலாக அதுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த இதில் செஞ்ச அந்த சாண்டல்வுட்டில் செஞ்ச பொருட்கள் மாதிரி ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், அது ஷாப் ஆக்சுவலாக. அதிலலாம் அங்கே அந்த கடையில் விற்றுட்ருப்பாங்க. மறையூர் பார்த்திங்கன்னா நிறைய சந்தன மரங்கள் அது மாதிரி தான் இருக்கும். போகிற வழியில் நிறைய மரங்களை பார்க்கலாம். அதனால் அதில் பண்ண நிறைய பொருட்கள் அங்கங்கே கிடைக்கும். மறையூர் இந்த சின்னாறுலேருந்து 2 கிலோமீட்டர் தான். மறையூர்லேருந்து காந்தலூர் போகிறதுக்கு 14 கிலோமீட்டர், 35 நிமிஷம் ஆகும். போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இயற்கையை ஃபுல்லாக ரசிச்சுட்டே போகலாம் நம்ம. ஆனால் என்ன ஒரு இதுன்னா, கேரளா ரோடு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிங்கிள் ரோடு மாதிரி தான் போகும். பெரிய வண்டிலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நின்று போகிற மாதிரி தான் இருக்கும். பெரிய ரோடை கிடையாது, அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு காந்தலூர் பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் இந்த அளவுக்கு இல்லை. இப்போ நிறைய ரிசார்ட்டு அந்த மாதிரி நிறைய வந்துருச்சு. நாங்கள் உடுமலையில் இருக்கிறதுனால தங்கலை. காந்தலூர் அதே காலையில் போனோமா, அந்த நல்லா கிளைமேட் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துடுவோம். நைட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, பூண்டு அதெல்லாமே இந்த மலையில் அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நேச்சராக இது பண்ணி வச்சுருப்பாங்க. வாங்கிக்கலாம். ஊட்டியில் இருக்கிற மாதிரி அந்த கேரட்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நிறைய பொருட்கள் நாங்களும் கொஞ்சம் வாங்கினோம். வாங்க இப்போ பழப்பண்ணையை போய் பார்க்கலாம். உள்ளே போய் இந்த பண்ணை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ஏக்கரால் மொத்தம் 10 ஏக்கரால் பிளான்டேஷன் போட்டிருக்காங்க. 12 விதமான பழங்கள் இருக்குது. அப்புறம் ப்ளஸ் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் அதுவும் கூட போட்டிருக்காங்க இங்கே. நாங்கள் போகிறப்போ எல்லா பழங்களையும் பார்க்க முடியல. ஏன்னா அந்த ஜூலை ஆகஸ்ட்டில் தான் எல்லா பழங்கள் அதெல்லாம் கிடைக்கும், பார்க்க முடியும் அப்படின்னு. நாங்கள் போனப்போ ஆப்பிள், ஆரஞ்சு மற்றும் பேஷன் ஃப்ரூட்டுன்னு இருப்பாங்க இல்லையா, இது அந்த 3 தான் பார்க்க முடிஞ்சது எங்களால். அதுவே ஆனால் சூப்பராக இருந்தது. இதுதான் ஆப்பிள். இது ஆப்பிள். இந்த வலைக்குள்ளே இருக்கிறது ஆரஞ்சு. ப்ளம்ஸ் இந்த மரம் இருக்குது, ஆனால் அதோட ப்ளம்ஸ் இது பழம் இல்லை. என்னதான் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெளியில் நம்ம ஷாப்பில் பார்த்தாலும் இது மாதிரி செடியிலே காய்க்கிறத பார்க்குறது அது ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது. இது ஆரஞ்சு. இதுவும் பேஷன் ஃப்ரூட். அதுதான் பழப்பண்ணை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஜூலை ஆகஸ்ட்டில் விசிட் பண்ணால் நமக்கு எல்லாமே ஸ்ட்ராபெரி இது தோட்டம்லாம் நிறைய இருந்தது. ஆனால் அங்கே அது மட்டும் இருக்கிறதுனால அதுக்கு ஃப்ரூட் இல்லாமல் தோட்டத்தை பார்த்து வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அவங்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பழம் இல்லைங்க அப்படின்றவாங்க. வெளியில் நீங்கள் பார்க்குறது வேஸ்ட்டு போங்க அப்படின்ட்டாங்க. அதனால் இதில் இந்த 3 விதமான பழங்கள் இருக்குன்றதுனால தான் இந்த பண்ணையை நாங்கள் சூஸ் பண்ணி பார்த்தோம். இல்லை நிறைய கூட்டம் வந்தது. ஒரு ஆளுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. நிறைய முதல்ல ஒரு 10-15 பேர் வரவங்க அலோவ் பண்ணுவாங்க, கவுண்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேர் யார் என்ன தெரியாது இல்லைங்களா, அது மாதிரி. இதில் நாங்கள் அந்த ப்ளூபெரியும் போட்டிருந்தாங்க இந்த பண்ணையில். அது அதை அறுவடை பண்ணிட்டாங்களாட்டிருக்கு, அதனால் அதை பார்க்க முடியல. அதில் பண்ண ஒயின் விற்றுட்டு இருந்தாங்க. நமக்கு அதுக்கு கொஞ்சம் சம்மந்தம் இல்லைன்றதுனால நாங்கள் அந்த பக்கமே போகலை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த பண்ணையில் என்னென்னு பார்த்திங்கன்னா நிறைய பூச்செடிகளும் நிறைய வச்சுருந்தாங்க. அழகழகாக இருந்தது. நிறைய பூச்செடிகள் இருந்தது.
அது மேலவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. பழப்பண்ணையை விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூலை ஆகஸ்ட் அந்த சமயத்தில் வந்தீங்கன்னா நல்லா பார்க்கலாம். நிறைய பழங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸ்ட்ராபெரி ஃபார்ம்ஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் அங்கேருந்து வர வழியில் திரும்ப நம்ம மறையூரை டச் பண்ணிட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும். மூணார் போகிறதுக்கும் காந்தலூர் போகிறதுக்கும் வழி பார்த்தீங்கன்னா மறையூர் தான் உங்களுக்கு. மறையூர்லேயே 2-3 பிளேசஸ்லாம் இருக்குங்க. அந்த வெள்ளங்காய்ச்சல் அதெல்லாம் வந்து அப்படியே அந்த ஆலை நேரடியாக பார்க்கலாம். அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நம்ம மறையூரில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நல்லா சீனரியெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வர்றப்போ பார்த்திங்கன்னா போகிற வழிலையும் வர்றப்பையும் போகிறப்பையும் பார்த்திங்கன்னா இந்த சின்னாறு மறையூர்லலாம் நிறைய வந்து இந்த விலங்குகள்லாம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மயிலை பார்த்தோம். அது மாதிரி நிறைய நமக்கு லக் இருந்தால் நிறைய பார்க்கலாங்க. ஓகேங்களா, இன்னொரு வீடியோவில் நம்ம இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.